இங்க பொண்ணுங்களாம் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது வெளியே குழந்தை அழுகுற சவுண்ட் கேக்குது. அந்த குழந்தைய வச்சிருக்க அம்மாவும் உள்ள எக்ஸாம் எழுதிட்டு இருக்க ஒரு பொண்ணு சீக்கிரம் வாடின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு போ சொல்லிட்டு கை காமிச்சிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தை பயங்கரமா ஆள ஆரம்பிக்குது. அந்த சவுண்டை கேட்டு பொண்ணுங்களால சரி எக்ஸாமே எழுத முடியல. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த வாத்தியாரும் எக்ஸாம் எழுத வந்தியா வேற எதுக்காவது வந்தியா வெளியே இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணு வெளியே இருக்கிறது அக்கா தான் சார், என்ன அர்ஜென்டா பாக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றா. உனக்கு அப்படி ஒரு முக்கியமான வேலைனா பேப்பர் கொடுத்துட்டு போய் தொலைன்னு திட்டிட்டு இவரே வெளியே வந்து உனக்கு என்னமா பிரச்சனை இங்க வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கேன்னு இந்த அம்மாவை திட்டுறாரு. உள்ள இருக்க என் தங்கச்சியோட குழந்தை தான் சார் இது, குழந்தை பசியில இருக்கான், பால் குத்துதா சார் அழுகை நிப்பாட்டுவான், ஒரு 5 நிமிஷம் அனுப்பி வைங்கன்னு கெஞ்சுறாங்க. 10வது படிக்கிற பொண்ணுக்கே குழந்தையானு இவரே ஷாக் ஆகி பரிதாபப்பட்டு அந்த பொண்ணை பால் கொடுக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஏக்கா என்ன இப்படி படிக்கிற இடத்துல வந்து அசிங்கப்படுத்துறேன்னு இவ ஒரு பக்கம் திட்டுறா. குழந்தைக்கு புட்டி பால் கொடுத்தேண்டி குடிக்காம துப்பி விடுறான், அதான் இங்கே வந்துட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பால் கொடுத்த அப்புறம் தான் அந்த குழந்தை அழுகையே நிப்பாட்டுது.